Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு chettinad ஸ்டைல்ல ஒரு ஆனியன் மட்டன் கறி தான் செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தியா, ஸ்வீட்டா, டிஃபனுக்கும் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு காம்பினேஷன். இதுக்கு ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தாம 2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவு குருமிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கசகசா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் போட்டோம்னா அது சீக்கிரமாக வறுபட்டுரும். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடுற டைமில் 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னொரு வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே வறுத்ததுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி விடாமல் பொடியாக அரைச்சிக்கலாம். இதே வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி ஒரு பிரிஞ்சி இலை, 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதை ஓரளவுக்கு வணக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை கூடவே ஒரு தக்காளியை இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வணக்குனதும் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்தி கூட நம்ம வணக்கிக்கலாம். இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பும் நல்லா பொரியட்டும். 10 கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். நல்லா நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்திக்கலாம். ஏன்னா இது ஆனியன் மட்டன் கிரேவிங்கிறதுனால ஆனியன் கொஞ்சம் கூட போடுறேன். வெங்காயம் சீப்பாக கிடைக்கிற சமயத்துலேயோ இல்லை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும் அப்படிங்கிற டைம்லையோ இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது ஒரு ஐட்டம் சேர்த்தி நம்ம அந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இது கூட சேர்த்திக்கிறேன். மட்டன் கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வணங்கும் போது இஞ்சி பூண்டு விழுதோட வாசம் நல்லா அந்த மட்டனில் இறங்கிடும். லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு நம்ம கவனமாக சேர்த்தணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். தக்காளி, வெங்காய விழுது, தேங்காய் விழுது கூடவே ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா 2 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்தி நல்லா கொதிக்க விட்டுறேன். ஏற்கனவே மட்டன் வெந்திருக்கிறதுனால இது ஒரு கொதி வந்தால் போதும். காரம் உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட சேர்த்திக்கலாம். இதில் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடவும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான இந்த செட்டிநாடு ஆனியன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா குக்கான அந்த மட்டன் இந்த ஸ்பைசஸோடையும் கொஞ்சம் இந்த ஆனியனோட டேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதையே நீங்கள் காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.